மர்மதேசம். கொஞ்சம் இறங்குங்க. இறங்குங்க. மீனா, மதுரைக்கு போகும்போது இங்கே எதுக்காக நிறுத்த? கொஞ்சம் வெயிட் பண்ணுறீங்களா? நீங்கள் போங்க, இங்கே இருங்க. என்னம்மா? இல்ல, அப்பா அவசரமா பணம் எடுத்துட்டு வர சொன்னாரு. அப்படியா? சரி சரி. கொஞ்சம் நில்லுங்கம்மா. ஆமா, இப்போ நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க? ஏ? இல்ல, வீட்டுக்கு தானே போறீங்கன்னு கேட்டேன். ஆமா. ஆமா, நீங்க எதுல வந்தீங்க? ஆட்டோ. ஓஹோ. சாமுவேல், இங்க வா. போய் அந்த பெட்டி எடுத்துட்டு வா.
மூர்த்தி நான் அவசரமா கிளம்பணும் மூர்த்தி. இல்ல இருங்க. அந்த பெட்டி இங்க இருக்கவே கூடாது. அந்த பெட்டியை நீங்க தான் கொண்டு போறீங்க. என்ன பொட்டி, என்ன விஷயம்? அது வேற ஒண்ணும் இல்லம்மா. இந்த சனியம் பிடிச்சவன் லிங்கம் இருக்கான்ல, அவனோட தம்பி தாஸ் வந்து காலங்காத்தால இங்க ஒரு ஃபிலிம் பொட்டியை கொண்டாந்து வச்சுட்டு போயிட்டான். ஏற்கனவே லிங்கத்தை இந்த பக்கமே சேர்க்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்காரு. அவனோட பொட்டியை வேற இங்க வச்சிருக்கோன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னு வைங்களேன், எங்களை கொன்னே போட்டுருவாரு. அதனால நீங்க போகும்போது அந்த பெட்டியை லிங்கம் வீட்டில் கொடுத்துட்டு போயிடுங்க. மூர்த்தி நான் ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும் மூர்த்தி. இல்ல அந்த பெட்டி இங்க இருக்கவே கூடாது. நீங்க தான் கொண்டு போறீங்க. சாமியல், அந்த பொட்டியை சீக்கிரம் கொண்டாடா. கொண்டு போய் ஆட்டோல ஏத்துப்பா. மூர்த்தி இந்த பொட்டி என்னால கொண்டு போக முடியாது மூர்த்தி. நான் ரொம்ப அர்ஜென்ட்டா போகணும் மூர்த்தி. முடியவே முடியாது. இந்த பெட்டியை நீங்க தான் கொண்டு போறீங்க. என்ன செய்யறதையும் செஞ்சுட்டு போகல போ. அம்மா, இதை அந்த லிங்கம்மைய வீட்டில் கொண்டு போய் போட்டு போயிடுமா? பத்திரமா பார்த்து மெதுவா போப்பா. அண்ணா கேஷ் பாக்ஸ் விட்டு போறாங்கண்ணா. அம்மா திருநா வாங்க. போலாமா? உன் ஃப்ரெண்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிட்டியா? அப்பா மீனாட்சி, இது என்ன ஃபிலிம் போட்டி? அந்த ஆபரேட்டர் மூர்த்தி தலையில கட்டி விட்டுட்டாரு. அப்பா பூட்டெல்லாம் போட்டிருக்கு. தங்கமடி நீ எனக்கு, தங்கமடி நீ எனக்கு. மீனாட்சி, மதுரை வரைக்கும் போறோம். இந்த பொட்டி வேற தேவையா? சுமக்கிற வரைக்கும் சுமக்கலாம், முடியலன்னா இறக்கி வச்சுட்டு போயிட்டே இருக்கலாமே. தங்கமடி நீ எனக்கு, அந்த காலத்துல ஜெய்சங்கர் நடிச்ச படமா? மீனாட்சி, ஒரு ஐடியா. மதுரை போன உடனே ஒரு தியேட்டர் எடுத்து நூன்ஷோ ஓட்டி பாப்போமா? எங்க அப்பா இந்த வேலை பண்ணதே எனக்கு பிடிக்கல. இப்போ நீங்க வேறயா? டிரைவர் கொஞ்சம் வண்டி நிறுத்துங்களேன். எதுக்காக வண்டியை நிறுத்த முதல்ல சொன்ன? அந்த பொட்டி எடுத்து கீழ வைங்க. நீ விட்டு. எதுக்காக வண்டியை நிறுத்த சொன்ன? முதல்ல அந்த பொட்டி எடுத்து கீழ வைங்க. நீ விட்டுரு. இந்த பாருங்க, உங்களை பார்த்தா காதலிச்சுட்டு கல்யாணம் பண்ணிக்கிறதுக்காக வீட்டை விட்டு ஓடுறது மாதிரி தெரியுது. நாளைக்கு குடுத்தனம் பண்ணும்போது உப்பு புளி மிளகா போட்டு வச்சுக்கிறதுக்கு ஒரு பொட்டி வேணும். இந்த பெட்டி நல்லா தாங்க இருக்கு. இந்த பொட்டியில் இருக்கலாம் தூக்கி போட்டு இதையே யூஸ் பண்ணிக்கங்க. என்ன யோசிக்கிறீங்க? உங்க அப்பா கொடுத்த சீதனமா எடுத்துக்கங்க. நீ விடு. மீனாட்சி, என்னாச்சு? என்னாச்சு மீனாட்சி? இரு இரு, நான் பார்க்குறேன். பெட்டி எடுத்து உள்ள வைங்க. அம்மா,
மெதுவா. ஐயோ சூல சர்ப்ப மேக ரேகை விட்ட திட்ட சதுர ரேகை சங்கு சக்கர பாய் ரேகை என அங்கத்தில் ரேகையாயிரம் தங்கத்தின் சேர்க்கைக்கு என்றும் சொர்ண ரேகையே ஆதாரம். குட் மார்னிங் சார். சேட் மார்னிங். அன்பர், ரவி ஆறுமுகம் இறந்துட்டார். ஓ, என்னால் ஒரு சின்சியர் ஆஃபீஸர் இறந்துட்டாரா? நீங்கள் என்ன பண்ண முடியும்? அவர் அவசரப்பட்டு. நோ, யார் உள்ளே போயிருந்தாலும் ரத்னம் சுட்டிருப்பான். இந்த சாஸ்திரம் மூலமாக எங்கள் அப்பாவுக்கு தெரிஞ்சோ என்னவோ தெரியல, என்னை போக விடாமல் தடுத்துட்டார். தங்க என்னாச்சோ தெரியலையே. ஏதோ அடிக்கடி கனவுல வர்றதா சொல்லுவீங்களே தங்கத்தை பற்றி. தாமரை சின்னம் வலது பாதத்தில் உள்ள பெண்ணுக்கிட்ட அந்த தங்கம் போய் சேரும்னு வந்துச்சு. அதை எப்படி சார் ட்ரேஸ் அவுட் பண்ணுறது? மேற்கொண்டு எந்த குழுவும் கிடைக்கலையா? நோ. இந்த குழந்தை இது என்னோட நீண்ட தேடலுக்கு கிடைச்ச பரிசு. சரி, நான் வரேன். சூல சர்ப்ப மேக ரேகை விட்ட திட்ட சதுர ரேகை சங்கு சக்கர பாய் ரேகை என அங்கத்தில் ரேகையாயிரம் தங்கத்தின் சேர்க்கைக்கு என்றும் சொர்ண ரேகையே ஆதாரம்.